எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் நம்பிக்கை கொடுக்குறாரு, அவருடைய மகன் உதயநிதியும் நம்பிக்கை கொடுக்குறாரு. எல்லாம் நம்பிக்கை கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக எந்த பக்கம் சாய்வாங்க? தான் ஓய்வு பெறும்போது நிச்சயிக்கப்பட்ட பென்ஷன் தான், அதை கண்ணை மூடின்னு வாக்காக மாற்றிருப்பாங்க. திமுகவுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டாக மாற்றிருப்பாங்க. முக்கியமாக கரும்பு விவசாயிகள், ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்கள்ட்ட இருந்து கரும்பு வாங்கி எல்லா ரேஷன் கடைகளிலும் கொடுக்க போகிறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய பணம் வந்து இங்கே கொடுக்கப்படலை, 15 ரூபாங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் 38 ஏதோ சொல்கிறாங்க. இல்லை என்ன நடக்குது சார்? என்ன நடக்குது அங்கே? கரும்பு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? பேப்பரில் எழுதி சர்க்காரம் எழுதிட்டா இனிக்காது. இவங்க சொல்லிட்டாங்க, இப்போ அந்த பெண்டிங்க்கு ஒரு 13,000 கோடி தேவை, ஆண்டுக்கு ஒரு தடவை 11,000 கோடி தேவை, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் சம்பளம். இதெல்லாம் வார்த்தைகளில் இனிக்கும். சொல்லுங்கள், கடன் குறைஞ்சிச்சிங்க, ஒரு 50,000 கோடி குறைஞ்சிச்சு, அதனால் மக்களுக்கு அந்த 3,000 ரூபா கொடுக்குறோன்னா வரவேற்கத்தக்கது, நம்ம இல்லைன்னு சொல்ல வரல. இன்னொன்று, நீங்கள் கொடுக்குற 3,000 வச்சுக்கலாம், மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுக்கு நல்லா தெரியும், போன வருஷம் நீங்கள் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்றதுக்கு காரணமும் சொல்ல, இந்த வருஷம் ஏன் கொடுக்குறீங்கன்றதுக்கும் காரணம் சொல்ல, அடுத்த வருஷம் கொடுப்பீங்களான்னு கேரண்டி கிடையாது. 11th and 12th தானே அவங்க வந்து காலேஜுக்கு சேரணும். ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னது, அவங்க கையில் ஒரு லேப்டாப் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், காலேஜ் சேரணும், கஷ்டப்பட்டாது சேரணும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா? அதுதான். ஆனால் அவங்ககிட்ட ஓட்டு கிடையாது. ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடியாரும் பாருங்க, ஓட்டு அரசியல், வாக்கு அரசியல் பண்ணல. என்றைக்கும் திமுக வந்து ரிப்பீட்டடாக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அது இருந்து ஜோசியெல்லாம் கிடையாது. அது என்ன விஷயம் தெரியுமா? திமுக ஆட்சி இருந்தாலே எதிர்ப்பு அலைகள் பயங்கரமாக வீசும், ஆதரவு அலையே இருக்காது. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஆட்சி முடியுதுன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்லது செய்தால் 9 கெடுதல் செய்தார். பாய் த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தமிழக அரசியலில் ரொம்ப கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறது இப்போ டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்களுக்கு போராட்டத்தை நிறுத்துறதுக்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஜாக்டோஜி அமைப்புகள் ஏற்றுக்கொண்டு முடியாது இருக்குங்கிறது ஒரு புறம். ஆனால் மறுபுறம் வந்து இது எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிறது தான் சிக்கல் இருக்கு. ஜனவரி 1, 2027 அப்புறம் தான் வரும். அதாவது இப்போ எலெக்ஷன் நடந்து எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வருடம் தான் இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் உள்நோக்கம் என்ன? இல்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து பேர் வைக்கிறதுல வந்து ரொம்ப பிரபலமான அரசாங்கமாக இருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் பேர் வச்சாங்கன்னா அந்த மாதிரி வித்தியாசமான பேர் வைப்பாங்க. ஏன்னா கலைஞர் கருணாநிதி தான் தமிழின தலைவர்னு சொல்லுவாங்க. தமிழினத்துக்கே அவர் தலைவர்னு சொல்லுவாங்க. அவருக்கு தெரியாத தமிழே கிடையாது. அவரால் மொழிபெயர்க்க முடியாத ஒரு வார்த்தை வந்து மத்திய அரசுன்ற வார்த்தை. அவருடைய 90-94 வயசு வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வார்த்தை வந்து மத்திய அரசுக்கு இணையான ஒரு வார்த்தை. ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒன்றிய அரசுன்னு. அப்போ அந்த மாதிரி பேர் வைக்கிறதுல இவங்கள போல் வந்து திறமைசாலிகள் உலகத்திலே கிடையாது. ஆனால் பேர் வைப்பாங்க, சோறு வைப்பாங்களான்னு தெரியாது. இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தேர்தல் வாக்குறுதியில் அப்பட்டமாக கொடுத்தது என்ன? 2003 ஏப்ரல் 1 இந்த திட்டம், பழைய திட்டம் மத்திய அரசு மூலமாக அமலுக்கு வருது. 2003-2004 காலகட்டத்தில் மத்தியில் வந்து அமலுக்கு வருது. 2004 இவங்க ஆட்சி வந்துருச்சு. யார்? திமுக ஆட்சி மத்தியில் வந்துச்சு. 2004 2014 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, ரைட்டா? அதற்கு முன்னாடியும் திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க, பிஜேபி ஆட்சியில். திமுக தான் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க. மைனாரிட்டி அரசாங்கத்தில் இவங்க தான் ஆட்சியை செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற மோடி கவர்மெண்ட், முன்னாடி இருந்த மோடி கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. மைனாரிட்டியில் இவங்க தான் பங்களிப்பு, மேஜர் பங்களிப்பு. இவங்க இல்லைன்னா ஆட்சி கலந்துரும். ஆனால் அப்போ வந்து இந்த புதிய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல மத்திய அரசு முதல் அப்புறம் தான் மாநில அரசுகள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எதற்காக இவர்கள் கொண்டு வந்தார்கள்? திமுக தானே கூட இருந்துச்சு, திமுக தானே வேண்டான்னு சொல்லணும். மத்திய அரசு கொண்டு வந்து அது மாநில அரசுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமா இல்லையா? அப்போது இந்த வேலை செய்தது யார்? திமுக அரசாங்கம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து இந்த தேர்தலில், தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம்
அழகாக கொடுத்துருந்தாங்க 309வது வாக்குறுதியாக. நீங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை விரும்புகிறீங்க. அரசு ஊழியர்களே கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர்னா பென்ஷன்தாரர் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுத்துருவோம் சொல்லி தான் அந்த தேர்தல் வாக்குறுதி தெளிவாக கொடுத்துருக்காங்க. 309வது வாக்குறுதியாக பழைய பென்ஷன் திட்டம் நாங்கள் கொடுப்போம். மத்திய அரசெல்லாம் எதிர்பார்த்தெல்லாம் கிடையாது. இது இவங்க எல்லைக்குள்ளே இருக்கிறது, இவங்களோட உரிமை, மாநில உரிமை தானே கேட்பாங்க. அப்போ மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் கொடுக்கப்படும் சொன்ன உடனே அந்த ஊழியர்கள்லாம் என்ன செய்தாங்க? லட்சக்கணக்கா, ஆஹா நம்மளுக்கு 20 வருஷ கனவு கிடைக்குது. அடுத்தது என்னாச்சு? சங்கத்தோட தலைவருங்கெல்லாம் அங்கங்கே கூட்டத்தில் மறைமுகமாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு? திமுக ஓட்டு போடுங்க, அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாச்சு, முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கிடைக்கும். சரியா இல்லை? 2021 இதுதான் நடந்திருக்கும். எல்லா இடத்துலையும் நடந்திருக்குமா இல்லையா? அப்போ சங்கத்தின் தலைவர்களும் நம்பிக்கை கொடுக்குறாங்க, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினும் நம்பிக்கை கொடுக்குறாரு, அவருடைய மகன் உதயநிதியும் நம்பிக்கை கொடுக்குறாரு. எல்லாம் நம்பிக்கை கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக எந்த பக்கம் சாய்வாங்க? எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி கிடைக்குது. தான் ஓய்வு பெறும்போது நிச்சயிக்கப்பட்ட பென்ஷன் தான், அதை கண்ணை மூடின்னு வாக்காக மாற்றிருப்பாங்க. திமுகவுக்கு உதயசூரியனுக்கு ஓட்டாக மாற்றிருப்பாங்க இல்லையா? ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க என்ன செய்தாங்க? கிட்டத்தட்ட 4.5 வருஷம் தொடர்ந்து இந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் ஒவ்வொரு கட்டத்திலையும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மற்ற ஆசிரியர்கள், அப்புறம் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள் இதெல்லாம் அப்புறம் வர, இது முதல்ல அரசு ஊழியர்கள், நேரடி அரசு ஊழியர்கள். இந்த அமைப்புகளுக்காக போராட்டம் பண்ணால் முதல்ல நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னார்? சாத்தியமே கிடையாதுன்னார். இது முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னது தெளிவாக சொல்லிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒளிவு முறை கிடையாது. எதையுமே நேரடியாக பேசக்கூடிய ஒரே ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான மனிதர் அப்படின்னா அந்த திமுக கட்சியில் அவர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பேசுவார், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக ஏற்புடைய கிடையாது. மற்றபடி நேர்மைனா அந்த இது அவர்கிட்ட இருக்குது. அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், இது செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்போ வரைக்கும் அதை காலம் தாழ்த்தி கரெக்டாக இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ககன்தீப் சிங் தலைமையில் ஒரு குழு, 3 பேர் குழு என்னன்னா ஆராயிறாங்களாம். எதை ஆராயணும்? ஏங்க புதுசாக ஒரு திட்டம்னா நீங்கள் ஆராயலாம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருங்க பழைய பென்ஷன் வேணும்னு, இதுக்கு ஆராய்ச்சி என்ன வேண்டி கிடக்குது? ஒன்று பழைய பென்ஷன் இது ஆராய்ச்சி பண்ணி தான் மத்திய அரசு இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டாங்களே. அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லாமல் இன்னொன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எது? யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அந்த என்பிஎஸ் இல்லாமல் யூபிஎஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம்னு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதை கொடுக்குறாங்க இப்போ. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? இதெல்லாம் வேண்டாம், என்ன பழைய பென்ஷனோ அப்படியே உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குழு அமைச்சு, அந்த குழு அமைக்கும் போதே நான் எல்லா இடத்துலையும் பொது வழியில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் வேணால் பாருங்கள், இது எப்படியும் டிசம்பர் ஜனவரியில் இந்த குழு ஒரு அறிக்கை கொடுக்கும். அந்த குழு அறிக்கையை வச்சுட்டு இவங்க அறிவிச்சிருவாங்க, சரி நாங்கள் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் தேர்தலுக்கு பிறகு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் பாருங்கள். ஏன்னா அது வரைக்கும் அதை குழப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் கொடுத்த மாதிரியும் இருக்கும், கொடுக்காத மாதிரியும் இருக்கும். அது பரவலாக வந்து ஒரு கொடுத்த மாதிரி கொண்டு வந்து இந்த தடவை ஓட்டு போட்டுட்டா அது கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த கட்டத்துக்கு இப்போ வந்தாச்சு. ஆனா இப்போ இதுக்கான செலவுகள் அப்படின்னு இருக்குல்ல சார், ஏற்கனவே தமிழகம் வந்து ஒரு பெரும் கடன் சுமையில் இருக்கு அப்படிங்கிறது பல்வேறு சம்பவங்கள் மூலியமாவும் இப்போ வரக்கூடிய நியூஸஸ்லையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்துல இதுக்கு மட்டுமே ஒரு 13,000 கோடி செலவாகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அது வந்து ஸ்டார்டிங்ல இனிஷியல் தான். அதுக்கப்புறம் வருஷம் ஒரு 11,000 கோடி கொடுக்கணும். அப்புறம் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் 6 மாசம் அந்த அகவிலைப்படி வேற சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கும் போது இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு பட்ஜெட்ல வந்து இது ஒரு பெரும் இடம் பிடிக்கும். இது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. பேப்பரில் எழுதி சர்க்கரைன்னு எழுதிட்டா இனிக்காது. இவங்க சொல்லிட்டாங்க, இப்போ அந்த பெண்டிங்க்கு ஒரு 13,000 கோடி தேவை, ஆண்டுக்கு ஒரு தடவை 11,000 கோடி தேவை, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், சம்பளம் ஏறும். இதெல்லாம் வார்த்தைகளில் இனிக்கும், அந்த விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், பெண்டிங் ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கே அந்த துறையின் சார்பாக 6,000 கோடியிலேருந்து 7,000 கோடி ஊதிய பலன்கள், பென்ஷன் பலன்கள் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பல்லவன் சாலையில் டெய்லி போராடிட்டு இருக்கான். நீங்கள் எங்கேருந்து கொடுக்குது? இதில் அடிப்படை விஷயமே என்னென்னா,
ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தில். புது பென்ஷன் எதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்கன்னா, நான் உழைச்சி நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்குறீங்க, ஏன் ஊதியத்தில் எதுக்காக 10% பிடிக்கிறீங்க? இதுதான் கேள்வி. இது நியாயமான கேள்வியா இல்லையா? எனக்கு பின்னாடி கொடுக்க போகிறதுக்கு நீங்கள் ஏன் சம்பளத்தில் எதுக்கு 10% பிடிக்கிறீங்கன்றதான் கேள்வி. இதுலேயும் பிடிக்க தானே போகிறாங்க. ஆமாம். அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? முதல் கேள்வி அதுதானே. எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தில் எந்த பிடித்தமும் எங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க அரசாங்கம் எங்களுக்கு பண்ண போகுது, அவ்வளோதான். அதுதானே முக்கியம். ஆனால் அந்த அம்சமே, முதல் அம்சமே அடிபட்டு போயிடுச்சு இல்லை? அப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்கு இப்போ இவங்க என்ன செய்வாங்க, இந்த 10% நானே பேங்க்கில் போட்டுக்குவேன். அதுவும் அந்த ஒரு மணி இன்ஃப்ளமேஷன் எனக்கு அதோட அதிகமாகவே கூட்டு வட்டி போடும்போது கூட கிடைக்குமே. இல்லை ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தில் போட்டுக்குவேனே, எனக்கு லைஃப் இன்சூரன்ஸுக்கு போட்டுக்குவேனே, எல்லாமே இருக்குமே. அப்போது இது என்ன வேலை? அது ஏமாற்று வேலையா இல்லையா? அப்போ பாருங்கள். அப்புறம் இதில் நிறைய குழப்பங்கள். 10 ஆண்டு இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஊதியம்வாங்க. எவ்வளோ ஊதியம் தெரியாது. இது எதாவது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி ஓய்வு பெற்ற பொழுது பண பலன்கள் எவ்வளோ கிடைக்கும்? இப்போ யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் மத்திய அரசு என்ன சொல்லுது, 60% உங்களுக்கு கொடுப்பாங்க, 40% வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரண்டீடு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதுலையோ அந்த நிபுணர்கள்கிட்ட கொடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து தான் உங்களுக்கு பென்ஷன் வரும். பட் 60% ரொக்கமாக உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றது அது ஓரளவுக்கு அடுத்த பாதுகாப்புன்றது. இவங்க என்ன சொல்லிடுறாங்க, 50% உங்களுக்கு பென்ஷனாக வரும் நீங்கள் கடைசியாக வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அமௌண்ட் எவ்வளோ வரும்? செட்டில்மெண்ட் அமௌண்ட் அது வேணும்ல. அது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி 40 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம், 25 லட்சம்னு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து தனியாக பென்ஷன் தனியாக வரும். இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும்? அதை பற்றின விளக்கம், அதை பற்றிய விளக்கம் வேணும்ல. அந்த விளக்கங்கள் வேணும்ல. அதெல்லாம் முக்கியம் இல்லையா? அப்போது இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் இந்த விஷயத்தில் நிறைய இல்லை. அப்போது இந்த சிஸ்டம் என்னன்னு தெரியாது. இதற்கு மேலே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 13,000 கோடி பட்ஜெட்டு அப்படின்னா 1,30,00,000 ரேஷன்தாரருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குற கணக்கு அது. 13,000 கோடினா அது எந்த பட்ஜெட்லேருந்து? ஏற்கனவே 5 லட்சம் கடன் வாங்கியாச்சு. 5 லட்சம் கோடி, ரைட்டா? இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 47க்கு அப்புறம் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4,45 லட்சம் கோடி கடன். அதிமுக 10 ஆண்டு காலத்தில், கொரோனா 2 வருஷம், அதில் அந்த காலத்தில் வாங்கினதே 10 வருஷத்தில் 3,45 லட்சம் கோடி. அதற்கு முன்னாடி 1,4 லட்சம் கோடி வந்து கலைஞர் கருணாநிதி கடனை வச்சுட்டு போயிருந்தார். அப்போ இது கணக்கு போட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி 4,45 லட்சம் கோடியில் 5 லட்சம் கோடி வரும். இவங்க ஒரு 5 லட்சம் வாங்கியாச்சு, இப்போ 10 லட்சம் கோடியில் கடன். இப்போ இதை எப்படி நீங்கள் நிவர்த்தி செய்வீங்க? கேட்டால் என்ன சொல்கிறீங்க, இல்லை அந்த ஸ்லாப் ஜிஎஸ்டிபிக்கு நாங்கள் அவங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்களே அந்த ரேஞ்சு கிட்ட தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றா. அந்த ரேஞ்சை தொடக்கூடிய அளவுக்கு, வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கீழே இருக்கிறீங்க. அது தேவையில்லையே. அப்போது மக்களை வந்து கடன் சுமையில் நீங்கள் நிறுத்திட்டு நீங்கள் இது கொடுக்குறேன்னா எப்போ? அதுவும் முழுமையாக கிடையாது. அதுவும் 2027 கிடையாது. இன்னும் ஜிஓ அரசாணை போட்டாங்களான்னு தெரியாது. அந்த அரசாணையில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களான்னு தெரியாது. கம்பேரிசன் கொடுக்கணும்ல. இதெல்லாம் அடுத்த பக்கம். நாங்கள் கேட்டது என்ன? அதாவது புதிய பானையில் எங்களுக்கு அந்த பழைய கஞ்சை கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுதான் பழைய பென்ஷன். நீங்கள் பானையும் புதிது, கஞ்சும் புதிதுன்னா அது வேண்டாம். முக்கியமாக என்ன கேட்டாங்க, உங்கள் ஆட்சி புதிய ஆட்சி, ரைட், புதிய பானை. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த பழைய கஞ்சியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பழைய கஞ்சியை எடுத்துகிட்டு புதுசாக ஏதோ ஒரு கஞ்சியை கொடுக்குறீங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போது இன்னும் வந்து சிலர் வந்து அதில் புரியாமல் இருக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் ஊழியர்களுக்கு தெரியும், ஓஹோ நாம் சாமர்த்தியமாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸு அந்த ஒர்க்கர்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் தெரியும். நேரடி ஊழியர்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். பட் ஆனால் இன்னும் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செவிலியர்களுடைய போராட்டமாகட்டும், தூய்மை பணியாளர்களோட போராட்டமாகட்டும், இதெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதுக்கு ஒரு பதில் சொல்லப்படலை. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி கையாள போகிறாங்க? இப்படி விடுறது நியாயமா இருக்குமா? இப்போ அதுவும் ஒரு மாதம் 2 மாதத்தில் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஜீவோ தேர்தலுக்கு அப்புறம் வரும். ஒரு தூய்மை பணியாளரை பொறுத்திங்கன்னா 153வது வாக்குறுதியும் 285வது வாக்குறுதியும் தெளிவாக சொல்லியிருக்குது. உள்ளாட்சி துறையில் பணியில் இருக்கிறவர்கள், 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்கிறவர்கள், அதான் தூய்மை பணியாளர் குறிப்பாக.
கார்ப்பரேஷன், இங்கே நகர்ப்புறத்துலாம் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி சொல்லுவோம், கிராம பஞ்சாயத்து சொல்லுவோம். இந்த உள்ளாட்சி துறையில் பணி செய்கிறவர்கள் 10 ஆண்டுக்கு மேலே இருந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். இது ஒரு கிளாஸ் அவங்க கொடுத்ததில்ல. இன்னொரு வாக்குறுதி என்ன செய்தாங்கன்னா, அவங்க போராட்டம் பண்ணியிருக்கும் அதிமுக ஆட்சியில் தனியாருக்கு சில ஜோன்ஸ் கொடுக்கும்போது மெட்ராஸில் போராட்டம் பண்ணுறவங்கள நேரில் போய் பார்த்து என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நாங்கள் வந்தானா கேன்சல் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு நிரந்தரம் பண்ணிவிடுவோம், பர்மனன்ட் பண்ணிவிடுவோம், இந்த மாதிரி தற்காலிக பணியாளராக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வாக்கை வாங்கிட்டு இன்றைக்கி இருக்கிற ஜோனையும் நாங்கள், அதுவும் எப்படி ஒப்பந்ததாரர்கிட்ட தற்காலிக பணியாளர்களாக இருந்தால் கூட இன்றைக்கி இல்லைனா டெம்பரரி பேசிஸில் வேலை செய்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து வேகன்சி வரும்போது சீனியாரிட்டி அடிப்படையில் இவங்களை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீதிமன்றத்துக்கு போனால் கூட இவங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா டெம்பரரியாக உங்கள்கிட்ட டைரெக்டாக வேலை செய்திருக்காங்க. அப்போது வேகன்சி வந்துச்சுன்னா இந்த டெம்பரரி ஸ்டாஃப் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி கொடுங்க, அவங்களுக்கு ஒரு சலுகை, அவங்களுக்கு ஒரு ஆதாயம், அவங்கள எடுத்துகிட்டு மற்றவங்களை எடுங்கன்னு வரும். நீதிமன்ற தீர்ப்பு கூட அப்படி தான் வரும். அவுட் சோர்சிங்கில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இப்போ அவுட் சோர்சிங்கில் கொடுத்துட்டு தான் அந்த தூய்மை பணியை 13 நாள் போராடின பிறகு அவங்கள அடித்து உடைச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு போராடுறதுக்கு இடம் கொடுக்கல. அவங்க மெரினா கடற்கரையில் போய் போராடுறாங்க, அப்புறம் கலைஞர் சமாதியில் போய் உட்காந்து போராடுறாங்க, மூலகத்தில் சுடுகாட்டில் போய் உட்காந்து போராடுறாங்க, அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் போராடுறாங்க, இன்றைக்கு உள்துறை வீடுகிட்ட போய் போராடுறாங்க. இவ்வளவும் அவங்க போராட்டம் தொடர்ந்து நடக்குது. யாருன்னா வசதி படைத்தவர்கள் கிடையாது, வாழ்வாதாரத்துக்கே அன்னாட வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுற பெண்கள். அவங்க தான் குடும்ப தலைவி. உண்மையான அடித்தட்டு மக்கள் வசிக்கிற பகுதியில் குடும்ப தலைவிகள் தான் வருமானத்தை பெருக்கிற வருமான ஆதாரமாக இருக்கிற அந்த பெண்களை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு என்ன 18,900 என்னமோ சம்பளம் வாங்குறாங்க. இப்போ போனீங்கன்னா 13,000 13,500 தான் கிடைக்கும். அவங்கள சம்பளத்திலே வந்து 20% 30% பிடிச்சிட்டாங்கன்னா எங்கே போகுது? அது கம்மி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் சந்திக்கலை. அதே மாதிரி தான் ஆசிரியர்கள். ஆசிரியர் எடுத்துனா 3 வகையான ஆசிரியர்கள் இன்றைக்கி போராட்டம். முதல் வகை என்னென்னா 177வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெட்டு தேர்வு எழுதின தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள், அதாவது அவங்களுக்கும் என்னென்னா 2013லேருந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எடப்பாடியார் ஆட்சியில் அவங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்னா கரெக்டாக 2019-20 கொரோனா வந்துருச்சு. கொரோனா காலத்தில் தான் அது அப்பாயின்மெண்ட் போட்டுதான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் 2020 அப்பாயின்மெண்ட் போட்டுதான் இருந்துச்சு. கொரோனா வந்ததால் பள்ளிகளே மூடி இருந்துச்சு, அதனால் அது பெண்டிங். அப்புறம் என்னாச்சு, இவங்க ஆட்சியில் வந்து அப்பவும் அவங்க போராட்டம் பண்ணும்போது எதிர்க்கட்சி தலைவர் போய் உட்காந்து நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு செய்வோம் அப்படி சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இன்றைக்கி அவங்களுக்கு போடல. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 188வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காரு, பகுதி நேர ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இசைக்கல்லூரி ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள், பிடி மாஸ்டர்ஸ், இவங்களாம் பகுதி நேரம் வேலை செஞ்சாங்க. உங்களுக்கும் நாங்கள் நிரந்தரம் பண்ணுவோம் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு பண்ணல. அப்புறம் 3வது என்னது, இடைநிலை ஆசிரியர்கள். சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கணும். அவங்க வந்து அது ஜாயின் பண்ணும்போது ஒரு நாள் தாமதமாக ஜாயின் பண்ணதால் அவங்களுக்கு 3,500 4,000 ரூபாய் மாதம் மாதம் கம்மியாகுது சம்பளம். அது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும். இதே இராணுவத்தில் போராடும் போது எந்த அளவுக்கு சொன்னாங்க, இதே மாதிரி வேணும்னு சொல்லும்போது. அப்போ இதுக்கும் என்ன சொன்னார்னா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அந்த போராட்டத்தை களத்தில் போய் நின்று 311வது வாக்குறுதியாக இவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. 311 உங்களுக்கு நாங்கள் வந்த உடனே சம வேலைக்கு சம ஊதியம் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம டிவியில் பார்க்குறோம். ஒரு ஆசிரியர் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதா? அவங்க வந்து நாளைய வருங்கால தூள்களை உருவாக்குற ஆசிரியர்கள், இளைஞர்களை பக்குவப்படுத்தி உருவாங்க. அவங்கள வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க. எப்படி ஒவ்வொரு முறையும் பஸ்ஸில் ஏற்றும் போது இங்கே ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அந்த பேருந்தில் ஏற்றி இல்லைனா காவல்துறை வண்டியில் ஏற்றி எங்கே கொண்டு போய் விட்றாங்க, கிளம்பாக்கத்தில் விட்றாங்க, நாவலூரில் விட்றாங்க, எங்கெங்கேயோ கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்ற மாதிரி விட்டுறாங்க. இங்கேருந்து அங்கேருந்து அவங்க வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ இந்த மாதிரி அராஜகம் இந்த அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்படுகிறது.
சரி, இப்போ இவ்வளோ காசு செலவு பண்றதுக்காக கடன் பிரச்சனை ஒரு பக்கம், அ அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் குடுக்க முடியல, சொன்ன வாக்குறுதிகள நிறைவேத்த முடியலங்கிற விமர்சனங்கள வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 3000 ஒரு அட்டைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுவுமே அரசு அவங்களுடைய பட்ஜெட்ல இருந்து தான் குடுக்க போகுது. இப்ப இதுக்கும் அதுக்கான ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது ஆகப்போகுது. ஆனா இதுக்கு ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருப்பாங்களா? இல்ல இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு விஷயங்கள சொல்றது எத நோக்கி அவங்க இத சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இத நம்ம எந்த விதத்தில நம்ம எடுத்துக்கிறது? நீங்களே சொல்லுங்க. இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கும்போது, 2021ன்னு நெனைக்கிறேன். அப்போ பொங்கலுக்கு அதாவது கொரோனா ஃபர்ஸ்ட்டு கொரோனா அப்ப தான் முடிஞ்சிருக்குது. ம். அப்போ மக்கள் கையில காசு கிடையாது. அரசாங்கத்திற்கும் வருமானம் கிடையாது. கொரோனா அப்பவே 2 தடவ ரூ. 1000 1000 குடுத்தாச்சு. சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரே பண்டிகை தான். இப்போ தீபாவளி அப்போ கூட ஃபுல்லா கொரோனா இருந்துச்சு. பெருசா கொண்டாட முடியல. அப்போ இந்த பொங்கல் அப்போ கொரோனாவின் வீரியம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த நேரத்தில கொண்டாடணும். இதை ஒரு சாக்கா வச்சு அந்த மக்கள் கையில ஒரு பணம் குடுக்கலான்னு ரூ. 2500 எடப்பாடி பழனிசாமி ஐயா குடுத்தாரு. அத்தனை கார்டுக்கும். அப்போ நீதிமன்றத்தில ஒரு வழக்கு வந்துச்சு. நவம்பர்ல அறிவிக்கிறாரு. ஒரு வழக்கு ஒருத்தர் போடுறாரு. எல்லாருக்கும் பொதுவா இந்த மாரி காசு குடுக்கக்கூடாது. ம். அது தவறா போயிடும். அது லஞ்சமா குடுக்குற மாரி ஆயிடும். அதனால யாருக்கோ ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் குடுக்கணும். குறிப்பிட்ட வரமுறை இருக்கணும். ரேஷன் கார்டுல 4 வகை இருக்குது. அப்படி குறிப்பிட்ட வரமுறைக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, எடப்பாடியார் என்ன செய்தார் தெரியுமா? வெறும் அரிசி சர்க்கரை கார்டுக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும்போது, இவரு ஒரு அறிவிச்சிட்டாரு. யார் யார் விருப்பம் இருக்குதோ, அவங்கலாம் சர்க்கரை கார்டுக்கு மாத்திக்கலான்னு. ம். சொல்லி டிசம்பர் 31 வரைக்கும் டைம் வச்சுட்டாரு. ம். ஆன்லைன்ல கூட மாத்திக்கலாம். ம். அப்போ ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த மாரி வேற கார்டு வச்சிருந்தவங்க சர்க்கரை கார்டுக்கு மாறுனாங்க. அவங்கள மாத்த வச்சு நீதிமன்றத்தையும் நம்ம மதிக்கணும், மக்கள் மன்றத்தையும் மதிக்கணுன்றதுக்காக மாத்த வச்சு ரூ. 2500 குடுத்தாரு. அப்போ மேடை தோறும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினும், உதயநிதியும் மேடையில என்ன சொன்னாங்க தெரியுமா? 5,00,000 ரூ. ஆ 5,000 குடுக்கணும். ரூ. 2500 இப்ப எடப்பாடியார் குடுக்குறாரு. குடுக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இது பத்தாது. இன்னும் எவ்வளோ குடுத்தா 5000 ஆகும்னு கேட்குறாரு. அப்போ 1500 இன்னும் குடுத்தா 5000 ஆகும்னு அதே தவறா கூட சொன்னார் கணக்கு. ம்ஹ்ம். 2500 கூட 1500 சேர்ந்தா 5000 ஆகுதுன்னு சொன்னார். அதே எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. அந்த நேரத்தில அது வார்த்தை தவறி வந்திருக்கலாம். 5000. அதே உதயநிதியும் மேடையில சொன்னாரு. ஏங்க நாங்க சொல்லி தாங்க அவர் குடுத்தாரு. இல்ல குடுத்துருக்க மாட்டாரு. நாங்க ரூ. 5000 குடுக்க சொன்னோங்க. அவர் 2500 தாங்க குடுத்தாரு. எல்லா மேடையிலயும் பிரச்சாரம். தேர்தல் அப்ப அப்போ. ரூ. 5,000ங்கிற மதிப்பு ஒண்ணு இருக்கு. இப்போ ரூ. 5,000க்கான மதிப்பு ஒண்ணு இருக்கு சார். அப்போ அவங்க குடுக்கணும்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணதாகட்டும், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ரூ. 5,000 குடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அவங்க ஆட்சியில இருக்கும்போது ரூ. 3,000 தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்றது எப்படி பார்க்குறீங்க? இப்ப அதுதான். இப்ப குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 3% ஏறுனா கூட இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 குடுக்கணும். சரியா? சரி ரூ. 6,000 குடுக்கலல்ல. நீங்க குடுக்குறீங்களோ, குடுக்கலையோ, குடுக்குறதுக்கு காரணம் என்ன? எங்களுக்கு இப்போ அபரிதமா வருமானம் வந்துச்சு நம்மளுக்கு. உள்நாட்டு உற்பத்தி பெருகிச்சு. டாக்ஸ் எக்கச்சக்கமா வந்துச்சு. இப்போ பாருங்க பட்ஜெட்ல பற்றாக்குறையெல்லாம் இல்ல. நாங்க குடுக்குறோம்னு சொன்னா ரைட்டு. போன வருஷம் ஏன் குடுக்கல? ரூ. 1000 கூட குடுக்கலல்ல போன ம். வருஷம். ஏன் குடுக்கல? அப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிதி மேலாண்மை எந்த அளவுக்கு ஆயிடுச்சு சொல்லுங்க. அதிகமாயிருக்கு. கடன் அதிகமாயிருக்கு. கடன் தான் அதிகமா இருக்குதே. வருமானம் சொல்லுங்க. கடன் குறைஞ்சிருச்சுங்க. ஒரு 50,000 கோடி குறைஞ்சிருச்சு. அதனால மக்களுக்கு அந்த ரூ. 3000 குடுக்குறோம்னா வரவேற்கத்தக்கது. நம்ம இல்லன்னு சொல்ல வரல. ரைட்டா? அப்போ போன வருஷம் ஏன் குடுக்கல நீங்க? போன வருஷம் மைனஸ்ல இருந்து நிதி மேலாண்மை இந்த வருஷம் பிளஸ்ல இருக்குதா? அப்போ இது முழுக்க, முழுக்க, முழுக்க தேர்தல் ஆதாயத்துக்காக செய்ற வேலையா இல்லையா? ம். ஒரு வேளை வெற்றி பெற்றால் அடுத்த வருஷம் குடுப்பீங்களான்னு சொல்ல முடியாது. இப்ப போன வருஷம் குடுக்கலையே! புரியுது சார். அப்போ பொங்கல் வருது. பொங்கல் வருதுனால விவசாயிகள் மேல ஒரு கவனம் வரும். முக்கியமா கரும்பு விவசாயிகள். ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்கள்ட்ட இருந்து கரும்பு வாங்கி எல்லா ரேஷன் கடைகள்லும் குடுக்க போறாங்க. அப்ப விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்ப அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க கேட்கக்கூடிய பணம் இங்க குடுக்கப்படல. ரூ. 15ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா 38 ஏதோ சொல்றாங்க. இல்ல, இல்ல என்ன நடக்குது சார்? என்ன நடக்குது அங்க? கரும்பு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை? இது நீங்க அருமையா பார்த்தீங்கன்னா தெரியும். 2022 நெனைக்கிறேன். அப்போ ரூ. 1000 குடுக்கல ஃபர்ஸ்ட்டு. இல்ல அறிவிக்கல. அப்புறம் எடப்பாடி பழனிசாமியா பெரிய குரல் குடுத்தாரு.
எங்களெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா கடைசி நேரத்தில் மறுபடியும் அறிவித்தார் 1000 ரூபாய். அந்த அதுக்கு முந்தின வருஷம் தான் வெள்ளம்லாம் என்னாச்சு, வெள்ளம் வந்து உருகிச்சு. அப்புறம் இதில் வந்து பல்லி இருந்துச்சுன்னாங்க. எல்லாம் நம்ம பார்த்தோம் போன தடவை, முதல் தடவை கொடுக்கும்போது. 2வது தடவை வந்து என்னென்னா அந்த அழுத்தத்தால் 1000 ரூபா கொடுக்கும்போது கரும்பு கொடுக்காம ஃபஸ்ட்டு விட்டாங்க. அப்புறம் கரும்பு தான் வந்து பொங்கலுக்கே முக்கியம் அப்படின்னு சொன்ன பிறகு கரும்பு பர்ச்சேஸ் லேட் ஆயிடுச்சு. அதனால் அப்புறம் என்னென்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் கரும்பு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, கொள்முதல் செய்கிறோம். அப்போ நம்ம விவசாயிகளுக்கு என்ன ஆகுது? இப்போ என்னென்னா இன்னொரு பக்கம் அதில் வந்து கமிஷன் எடுக்கிறாங்க. நிறைய இடத்துல விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் செய்யலை அரசு, இடைத்தரகர் மூலமாக செய்யுது. அந்த இடைத்தரகராக ஆட்சியாளர்களே இருக்கிறாங்களோ? இதெல்லாம் போன தடவை குற்றச்சாட்டு வந்துச்சு. இது ஏன் ஓப்பனாக செய்ய முடியல உங்களால்? அப்போது கரும்போட தடிமன் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ பிடித்திறன் இருக்கணும், அப்படியெல்லாம் கணக்கு இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் வந்து தடிமனை பார்த்து வாங்குறான், இங்கே தடிமன் குறைவாக இருக்குதுன்னு வேறு மாநிலங்களில் வாங்கினீங்க கடந்த காலங்களில் நிறையா. இப்போ இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த தடவை. அப்போ கொள்முதல் மொத்தலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற கரும்பு விவசாயிகள், தமிழ்நாட்டு விவசாயிகிட்ட அரசாங்கம் நேரடி கொள்முதல் பண்ணால் தான் அவங்க கையில் போய் சேரும். கிட்டத்தட்ட 30-38 ரூபா என்னமோ வச்சுருக்காங்க, இத்தனை அடிக்குன்னு கணக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கையில் போய் சேருதே 15 ரூபா 18 ரூபா, அதுதான் போய் சேருது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அப்போ இது நேரடி கொள்முதல் நீங்களாக பண்ணிங்கன்னா தான் இது கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் இந்த அரசாங்கம் பார்க்கணும். இன்னொன்று, நீங்கள் கொடுக்குற 3000 வச்சுட்டுலாம் மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களுக்கு நல்லா தெரியும். போன வருஷம் நீங்கள் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்றதுக்கு காரணமும் சொல்ல. இந்த வருஷம் ஏன் கொடுக்குறீங்கன்றதுக்கும் காரணம் சொல்ல. அடுத்த வருஷம் கொடுப்பீங்களான்னு கேரண்டி கிடையாது. அப்போ எப்படி மக்கள் நம்புவாங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் 1,22,00,000 உரிமை தொகை கொடுக்குறீங்க, இன்னும் 1,1,25 கோடிக்கு வந்து கொடுக்கல. அப்போ அவங்களாம் எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருப்பாங்க? உரிமை தொகை எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் பாதி பேர் கொடுக்கலல்ல. அப்போ அந்த ரேஷன் அட்டைதாரர்கள் என்ன வருது? இன்னொரு பக்கம் நீங்கள் மொத்தம் 2,22,00,000 ரேஷன் கார்டு, 2,15 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த 2,15 கோடியில் 1,15 கோடிக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்கள, அந்த 2,15 கோடியும் ஒவ்வொரு வீட்டில் இருக்காங்கல்ல, அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் கரண்ட் பில்லை 3 தடவை ஏற்றிட்டீங்கல்ல, அது யார் கொடுப்பா? ஓ, நீங்கள் இப்போ பிருந்தா இருக்கிறீங்க, ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரு, கரண்ட் பில்லு 1000 ரூபா ஏற்றிட்டார்ல. என்கிட்ட கரண்ட் பில் காசு வாங்கிட்டு இந்த வகையில் 1000 ரூபா கொடுத்தா அப்போ எப்படி? சரி, சொந்த வீட்டுக்காரங்க, அந்த 2,15 கோடி வீடும் யாராவது ஒருத்தருக்கு சொந்தமாக தானே இருக்கும். அவ்வளோ பேருக்கும் சொத்து வரி ஏற்றியாச்சே, சொத்து வரி வருஷம் ஏற்றிட்டு இருக்கீங்களே. அப்போ அதுலேருந்து காசை பிடிங்கி தான் எனக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களா? இந்த கேள்வி வரும்ல. அதே மாதிரி இப்போ லேப்டாப்பு, இன்றைக்கி லேப்டாப் கொடுக்குறாரு 10 லட்சம் பேர், 20 லட்சம்னு சொன்னாங்க, இப்போ 10 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு லேப்டாப் கொடுக்கணும்? பள்ளியில் +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு தான் ஜெயலலிதா அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. 52 லட்சம் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அவங்க ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் கொடுக்கப்பட்டது. கரெக்டா? 11th and 12th தானே. அவங்க வந்து காலேஜுக்கு சேரணும், ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்னது, அவங்க கையில் ஒரு லேப்டாப் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும், காலேஜ் சேரணும்னு. எப்படியாவது சேருவாங்க, கஷ்டப்பட்டாவது சேரணும் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா? அதுதான். ஆனால் அவங்ககிட்ட ஓட்டு கிடையாது. ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடியாரும் பாருங்க, ஓட்டு அரசியல், வாக்கு அரசியல் பண்ணல, மக்களுடைய வாழ்க்கை அரசியல், மாணவர்களுடைய வாழ்க்கை அரசியலை பண்ணாங்க. அவங்க ஓட்டுக்காக பண்ணல. +1 +2 படிக்கும்போது அவங்களுக்கு ஓட்டு கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 17 வயசு, ஓட்டு கிடையாது. ஆனால் அவங்க கையில் கொடுத்தாங்க. இவர் யாருக்கு கொடுக்குறாரு? இப்போ முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு. அது கூட எப்போ கொடுக்குறாரு? 5 வருஷம் கழிச்சு தேர்தல் நடக்கும்போது. அப்போ எல்லாம் பாருங்க, எப்படி ஒரு சுயநல நோக்கோடு இவங்க நடக்கிறாங்கன்னு பாருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த மாதிரி நீங்கள் ஆதாய நோக்கில் மட்டுமே நடந்தீங்கன்னா, வெறும் வாக்கரசியலுக்காகவே நடந்தீங்கன்னா, மக்களுடைய உழைப்பிற்காகவும் சேவைக்காகவும் யார் நிற்கிறது சொல்லுங்கள்? அதுதான் இன்னைக்கு வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரும் ஜெயலலிதா அம்மா பேரும் இன்றைக்கு ஒரு பாமரனாக இருந்து, கடைக்கோடி விவசாயியாக இருந்து, ஒரு கிளைக்கழக செயலாளராக கோனேரிப்பட்டியில் இருந்து, இன்றைக்கும் முதலமைச்சராக வந்து உட்காந்து 4.5 வருஷம் ஆட்சி செய்தார். அந்த எடப்பாடியை இன்றைக்கும் மக்கள் நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ, இந்த எடப்பாடியார் ஆட்சி பரவாயில்லப்பா, எவ்வளோ நல்லா இருந்துச்சுப்பா, கொரோனா காலத்தில் கூட நல்லா ஹேண்டில் பண்ணார், 3 வேளையும் அம்மா உணவகத்தில் இலவச உணவு போட்டார்,
பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை தஞ்சை டெல்டாவை அறிவித்தார். 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து 8-9 பேர் தான் அரசு பள்ளி கார்ப்பரேஷனில் படிக்கிறவங்க வந்து டாக்டர் ஆக முடியும், எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக முடியும். ஆனால் இவர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 500 பேர் ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் கார்ப்பரேஷனில் படிக்கிற பையன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு எங்கே போகிறாங்க? ஆட்டோ ஓட்டுறவர், ரிக்ஷா ஓட்டுறவர், அவர் பிள்ளைங்க, விவசாயியோட பிள்ளைங்க, அவங்க போகிறாங்க எம்பிபிஎஸ் டாக்டரா ஸ்டெத்தஸ்கோப் போட்டு. இதை யோசிக்கிறாங்கல்ல மக்கள். இந்த சிந்தனை இந்த தலைவருக்கு தான் வந்துச்சுன்னு அப்போ யோசிக்கிறாங்க. இப்போது அதாவது நிழலின் அருமை வெயிலில் தெரியும் போது கடந்த 4.5 வருஷம் வந்து நல்லா ஆட்சி செய்தார் எடப்பாடியார், அவரை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வருது. அதனால தான் என்னென்னா பெரிய கூட்டணி ஈட்டணிலாம் கணக்கே கிடையாது. எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, காட்டாற்று வெள்ளம் போல் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த வெள்ளத்தில் எல்லா காட்டு மரங்களும் அடிச்சுட்டு போயிடும். அது எத்தனை மடங்கள் ஜோடியாக இருந்தாலும் சரி, அது அந்த அந்த அதில் போய் நின்றாங்கன்னா அதில் அடிச்சுட்டு போயிடும். அப்போது அந்த இடத்துல எடப்பாடியார் இங்கே நிற்கிறார், அதிமுக நிற்கிது. அதாவது ஜெயலலிதா அம்மா சொன்னது அதுதான். நான் சட்டமன்றத்திலே சொன்னாங்க, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, நான் இல்லை என்றாலும் சரி, அந்த மாதிரி அப்போ செத்து போயிடும்னு தெரியாது, நான் இல்லை என்றாலும் இன்னும் 100 ஆண்டாலும் அதிமுக மக்கள் சேவைக்காக உயிர்ப்போடு இருக்கும்னு சொன்னாங்க. காலம் கொண்டு வந்து ஒரு தலைவரை அங்கே உட்கார வச்சிச்சு. யாரும் வாரிசு கிடையாது. காலமே ஒரு தலைவரை கொண்டாந்து உட்கார வச்சுது. அவர்கிட்ட இவ்வளோ ஆளுமை திறன் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி காலம் கொண்டு வந்து உட்கார வச்சிச்சுல்ல. அதனால் அந்த அதிமுக ஆட்சி மறுபடியும் வரும். என்ன இவங்க செய்தாலும் சரி, அது மாதிரி எத்தனை புதிய கட்சிகள் வந்தாலும் சரி, புதிய பரிணாமங்கள் வந்தாலும் சரி, அதிமுக வீழ்த்த முடியாது. அந்த லெவலில் வந்து அதனால தான் 180 தொகுதியில் பிரச்சாரம். 71 வயசில் 180 தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளாக தொடர்ந்து சூறாவளி பிரச்சாரம் பண்ணுங்க. யாராவது இன்னைக்கு போக முடியுமா? ஆளுங்கட்சியும் போக முடியாது, ஆளுங்கட்சி கூட்டணி கட்சிகளும் போக முடியாது. எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சேலம் விக்கிரவாண்டி என்ன மாதிரி பிரச்சாரம். நேற்று ஒரு பக்கம் அமித்ஷா வந்திருந்தார், இன்னொரு பக்கம் இவர் பிரச்சாரம் சேலம் விக்கிரவாண்டியில். அதுக்கு முன்னாடி திருவள்ளூர், திருத்தணி, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் எங்கேயுமே வரல, இந்த மாதிரி கூட்டம் எங்கேயுமே வரலன்னு சொல்கிறாங்க. தொகுதி கிடையாது, 6 சட்டமன்றம் தேர்ந்து ஒரு இடத்துல வைக்கிறது கிடையாது, எல்லாம் சேர்த்து ஒரு சட்டமன்ற தொகுதியிலே அந்த மாதிரி வருதுன்னா அதுதான் ஒரு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசித்து தான் செய்வாங்க. எதையும் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு தவறு பண்ணிவிடுவாங்க, மற்றபடி இருக்காது. என்றைக்கும் திமுக வந்து ரிப்பீட்டடாக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. அது இருந்து ஜோசியெல்லாம் கிடையாது. அது என்ன விஷயம் தெரியுமா? திமுக ஆட்சி இருந்தாலே எதிர்ப்பு அலைகள் பயங்கரமாக வீசும், ஆதரவு அலையே இருக்காது. எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஆட்சி முடியுதுன்னா ஆன்டி இன்கம்பன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்லது செய்தால் 9 கெடுதல் செய்துருவாங்க. அதனால் ஆன்டி இன்கம்பன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். மற்றபடி அதிமுக ஆட்சி இருக்கும்போது என்னென்னா அது முடியும் போது மக்கள் வந்து அதிருப்தி பெருசாக இருக்காது, ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றத்து வலையில் மாட்டிடுவாங்க சில நேரம். இதுதான் நடக்கும். அதனால் வர்ற 2026 வந்து அதிமுக ஆட்சி நிச்சயமாக அமையும். அந்த கூட்டணி தான் வெல்லும். கண்டிப்பாக சார். இப்போ இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி சொன்னீங்க. தொடர்ந்து தேர்தல் வரப்போது வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தேர்தலை நோக்கி இருக்கும்ன்ற பார்வையும் இருக்க போது தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய நேரத்துக்காகவும் கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.